ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. குரு வாழ்க, குருவே துணை. நான் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு திருமண பொருத்தம். ஆனால் இந்த திருமண பொருத்தன்றது டாபிக் தான் எடுக்கிறேன். ஆனால் ஒரு நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்தை பொருந்துங்கன்னா திருமண பொருத்தத்தை பற்றி பேச மாட்டேன். இதில் திருமணங்கள் எப்படி கெட்டு குட்டிச்சோராகுதோ அதேமாரி இந்த தசவித பொருத்தமும் கெட்டு குட்டிச்சோராகிட்டு தான் இருக்குது. சரி, இந்த தசவித பொருத்தம் எங்கேருந்து வந்துச்சு, ஏன் இவ்வளோ சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குன்றது தான் இன்றைக்கி டாப்பிக்கே. சப்போஸ் அது இல்லைன்னா எப்படி கட்டுறது, திருமணத்தை நடத்துறது அப்படின்ற எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேள்விக்கான விடை போன குரு பூர்ணிமாலேருந்து இன்றைய குரு பூர்ணிமா வரைக்கும் உள்ள நாட்களில் நான் ஆய்வு செய்து நேற்று தான் அதுக்கு ஜெராக்ஸ் எடுத்தேன். அதை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறேன். ரைட்டுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருமண பொருத்தன்றது எங்கேருந்து வந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு எல்லா ஜோசியருக்கும் தெரியணும். சரிதானே? இப்போது இந்த திருமண பொருத்தங்கிறது 4 யுகங்கள் உண்டு. கிரேதா யுகம், துவாபர யுகம், திரேதா யுகம் மற்றும் கலியுகம்னு உண்டு. இந்த திரேதா யுகத்தில் பிறந்தவர் தான் பிருகு முனிவர். அவருக்கு அப்புறம் துவாபர யுகத்தில் பிறந்தவர் தான் பராசர முனிவர். இந்த பராசர முனிவர் தான் ஜோதிடத்துக்கான முதன்மை ரிஷியாகவே விளங்குறாரு. அவரை எழுதின பராசர ஹோரான்ற நூலு தான் முதன்மை நூலாகவும் விளங்கிட்டு இருக்குது. இந்த நூலில் தான் இவர் திருமணத்துக்கான அந்த தசவித பொருத்தங்கிறதே வடிவமைக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் வாழ்ந்த காலன்றது திரேதா யுக, துவாபர யுகன்ற 8,64,000 ஆண்டுகள் கொண்ட துவாபர யுகத்தில் 3,3102வது பொது ஊழி ஆண்டில் அவர் வாழ்கிறாரு. அப்போ தான் அவர் இந்த தசவித பொருத்தங்கிற குண்டலி மிலன் அப்படின்ற குண்டலினி மிலன்ற அந்த ஒரு அமைப்பில் தான் இதை இவர் எழுத ஆரம்பிக்கிறார். இவர் எழுத ஆரம்பித்த அடுத்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்த வராகமிகரர் தான் அஷ்டகூட மிலன்னு இவர் உருவேற்றி அதை மேன்மைப்படுத்துகிறாரு. இவர் வாழ்ந்தது அவருக்கு பின்னாடி தான் வாழ்கிறாரு. இவர் அஷ்டகூட மிலன்னு எழுதுகிறாரு. இந்த அஷ்டகூட மிலன்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இருக்கிற தசவித பொருத்தம் மாதிரி இருக்காது. அது பார்த்தீங்கன்னா வர்ணம் புள்ளிகள் அடிப்படையில் தான் வச்சுருக்காங்க. வர்ணத்துக்கு 1 புள்ளியும், வசியத்துக்கு 2 புள்ளியும், தாராவுக்கு 3 புள்ளியும், யோனிக்கு 4 புள்ளியும், கிரக மைத்திரைக்கு 5 புள்ளியும், கணத்துக்கு 6 புள்ளியும், பகுத்தி என்று சொல்லக்கூடியதுக்கு 7 புள்ளியும், நாடிங்கிறதுக்கு 8 புள்ளியும் வச்சு 36 புள்ளிகள் என்ற அடிப்படையில் தான் இந்த தசவித பொருத்தங்கிறத அவங்க அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 16 புள்ளிகள் வாங்கினா போதும், அதுவே திருமணத்தை நடத்தி வச்சிடலான்றது வராகமிகரோட கூற்று. இதை இன்னமும் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை இன்னும் மெருகேற்றினது யாருன்னு கேட்டிங்கனாக்கா, கிபி 1600ஆம் ஆண்டில் வாழ்ந்த காசி நகரத்தில் வாழ்ந்த ராம ஆச்சாரியங்கிற அந்த சமஸ்கிருத மொழி அறிஞர் தான் இதை இன்னும் மெருகேற்றுறாரு. ஒவ்வொரு தரம் மெருகேற்றி வர இந்த தசவித பொருத்தம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 1600வது வருஷத்தில் அவர் இன்னும் மெருகேற்றுறாரு. ஆனால் அதை சமஸ்கிருதத்திலே தான் அவர் எழுதுகிறாரு. இதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா கிபி 14ஆம் நூற்றாண்டு தான் இது தமிழுக்கே மாறுது. எப்போது 16ஆம் நூற்றாண்டில் இருந்து 14ஆம் நூற்றாண்டில் தமிழுக்கு மாறுது. இது எங்கே மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, இலங்கை ஆண்ட மன்னன் பார்த்திங்கனாக்கா இது தன்னோட அரசவையில் ஆணை கொடுக்குறாரு. அங்கே இருக்கிற அறிஞர்கள்லாம் இருப்பாங்களே, அந்த அறிஞர்களுக்கு ஆணை கொடுக்குறாரு. தம்பன மாகாணத்தை ஆட்சி செய்த பராக்கிரம பாகுன்ற மன்னர் தான் தனது அறிஞர்கிட்ட இந்த வேலையை கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜோதிட விதிகளை தமிழுக்கு பெயருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அமைச்சரையில் இருந்த பண்டிதர் சரஸ்வதி அப்படிங்கிறவரோட மகன் போசராசான்றது அந்த அறிஞரோட பேர். அவரு தான் இந்த வடமொழிகளில் இருந்த ஜோதிட விதிகளில் தமிழுக்கு பெயர்த்துறாரு. அப்போ தான் தசவித பொருத்தங்கிறது பிறக்குது. அந்த தசவித பொருத்தமும் பார்த்தீங்கன்னாக்கா பாடல் வெளியிட தான் அவர் வெளியிடுறாரு. ஆனால் நம்ம இப்போ இருக்கிற மாதிரி வெளியிடல. இது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னாக்கா 1997 தஞ்சை மாவட்டத்தில் வாழ்ந்த சுப்பிரமணிய ஐயர் என்பவர் தான் இப்போ இருக்கிற நடைமுறையில் இருக்கிற தசவித பொருத்தத்தை உருவாக்குறாரு. எளிய முறையில் பாடல் வடிவில் இருந்ததை எளிய முறையில் வடிவமைக்கிறாரு. சரி, இவர் வடிவமைச்ச இந்த காலகட்டத்தில் இருந்ததில் எல்லாருமே அப்படியே இப்போ பின்பற்றிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு
இடையில வந்து பார்த்தீங்கன்னா உள்ளது தான் அந்த இடைசர்கள். தசவித பொருத்தத்தில் அந்த 10 பொருத்தங்கள் தவிர வேறு எந்த விதிகளுமே இல்லை. அதுக்கு மேற்பட்டு இருக்கிறதும் குறைஞ்சி இருக்கிறதும் பார்த்தீங்கன்னாக்கா இடைசர்கள் தான். அதுக்கப்புறம் தமிழில் யாருமே மொழி பெயர்க்கல, இடைசர்களாக தான் இருக்குது. சரி, நம்ம பழமை வாய்ந்த நம்ம தமிழர் பண்பாடலை இதை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, தொல்காப்பிய நூல்லையுமே வந்து இந்த தசவித பொருத்தத்தை வாழ்வியல் முறையில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கணம்னு யூஸ் பண்ணுறோம்ல, அதேமாரி இல்லாமல் இவங்க வந்து வீர விளையாட்டுகள் மூலியமாக தான் திருமண பொருத்தத்தை அமைச்சிருக்காங்க. 1 பிறப்பு, 2 குடிமை, ஆண்மை, ஆண்டு, உருவம், காமவயல், நிறை, அருள், உணர்வு, திரு, செல்வத்தை குறிக்கக்கூடிய இந்த அமைப்பில் தமிழர்களோட வாழ்வியல் முறையில் தான் தமிழர்கள் வந்து திருமண பொருத்தத்தை அமைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த சமஸ்கிருதத்திலேருந்து மொழிபெயர்த்து வரக்குள்ள தான் இந்த பிரச்சனை இடிக்க ஆரம்பித்தது. அதனால தான் இந்த ரச்சு பொருத்தம் இருந்தாலும் கட்டலாம், இல்லாமலும் கட்டக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனையும் வந்துக்கிட்டு இருக்கு. இதில் பொருத்தங்கள் இருந்து தான் கட்டணுமா, இல்லாமல் கட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டலாம், ஆனால் கட்டக்கூடாது, ரெண்டுமே உண்டு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர அடிப்படையில் தான் திருமண பொருத்தங்கிறது அமைஞ்சிருக்கு, ரைட்டுங்களா? ஆனால் நான் சொல்ல போகிறவுடைய இந்த ஆய்வின் முடிவை இனிமே தான் பேச போகிறேன், எல்லாரும் கூர்ந்து கணிச்சிங்க. ஒரு லக்னமும் ராசியும் வரக்கூடிய வரனுக்கு ஒரு வரனின் நட்சத்திரையும் ராசியையும் தீர்மானிப்பது அவரது ஜாதகமே தான். எப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஒரு லக்னம்ன்றது ஒரு ஜாதகர், அவருக்கு நேர் 7ஆம் பாவம் தானே களத்திரம். அந்த களத்திர பாவத்தில் எந்த கிரகம் அமர்ந்திருக்கோ அந்த பாவகத்தின் அதிபதி யாரோ, அந்த பாவத்தில் உள்ள நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, 3 நட்சத்திரங்கள், இந்த 5ம் தான் வரக்கூடிய நட்சத்திரங்கள் லக்னம ராசியமாக இருக்கும். இது இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே கல்யாணம் ஆனவங்க தான். ஜோசியராக இருந்தால் எங்கள் வீட்டு ஜாதகத்தில் இருக்குன்னு கை தூக்கலாம் தாராளமாக. இதனால் இது ஆய்வு ரிசல்ட் எடுக்கலாம். சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு மேச லக்னம் உதாரணத்துக்கு எடுத்துப்போம். மேச லக்னம் நேர் 7ஆம் பாவகம் துலாம். அந்த துலாம் ராசியில் ராசி லக்னம் தொடர்பு பெறும், ரைட்டுங்களா? அப்படி இல்லைன்னா அந்த சுக்கிரன் இருக்கார் பாருங்க, சுக்கிரனோடு தொடர்பு பெறும். அந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன? செவ்வாயோட நட்சத்திரம் சித்திரை செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது, ராகுவோட சுவாதி நட்சத்திரம் இருக்குது, குருவோட விசாக நட்சத்திரம் இருக்குது. இந்த 5 கிரகங்களின் தொடர்பு இல்லாமல் வரக்கூடிய வரனுக்கு லக்னமும் சரி ராசியும் சரி வராது. லக்னத்துக்கும் அப்படிதான், ராசிக்கும் அப்படிதான். இதை ஒப்பிட்டு பார்த்துங்க, இப்போயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். உங்கள் ஒய்ஃபோட ஜாதகங்கள்லாம் தெரியலையா? அப்போ அமைஞ்சிருக்கா இல்லையா? கொஞ்சம் கை தூக்கலாம்ல, இல்லை கை தட்டலாம்ல, ரெண்டுலேயுமே ஒன்று செய்யலாம். அமையும். சுக்கிரனோட தொடர்பு இல்லாமல் வராது, கண்டிப்பாக வரும். இது வந்து பாவக ரீதியா, இதில் கிரகமே எதுவுமே நம்ம பூத்துல. நீங்கள் ஒன்றுன்னா உங்கள் வீட்டுக்காரங்க 7, அதில் தொடர்புள்ள ராசி லக்கணம் தான் வருது. இது ஒரு ஜாதகங்கள 10,000 ஜாதகம் பார்த்துட்டேன், ரைட்டுங்களா? தண்ணி அடுத்தபடியாக இது வந்து பார்த்தீங்கன்னா, சரி ரைட்டு இவர் சொல்கிறாரு ஏதோ அள்ளி விடுறாருன்னு நினைக்கலாம். எல்லாருமே போய் உங்கள் ஜாதகத்தில் எந்த நூல்லையும் இந்த விதி கிடையாது, ரைட்டுங்களா? அடுத்தபடியாக வர கிரகங்களை எடுத்துப்போம். கிரகங்கள் எடுத்துப்போம். நான் போன குரு பூர்ணிமாவில் சனி தான் ஒரு திருமண நட்சத்திர வரனை அமைச்சு தராருன்னு பேசிட்டேன். அதை மிருகத்து விதத்தில் தான் இன்னும் 2 கிரகத்தை சேர்த்துருக்கேன். யார்? ராகு, கேது. இந்த ராகுவை எதுக்கு எடுத்தோம்னு கேட்டிங்கன்னா, காமத்திரிகோணங்கள்னு உண்டு, ரைட்டுங்களா? அந்த காமத்திரிகோணத்தை 3, 7, 11 இது எந்த கிரகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வை பலனோ அல்ல செயற்கை பலனோ கொடுத்துருக்காங்க? ராகுவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. போகத்துக்கான காரக கிரகங்கிறது எது? ராகு தான். இந்த ராகு எங்கே இருக்காரோ அவர் பார்வையிலேயோ சேர்க்கையிலேயோ உள்ள ராசி லக்னம் தான் உங்களுக்கு ஒய்ஃபு. கை தூக்கலாம். இல்லைன்னா ஒய்ஃபுக்கு வந்து கணவன் இவர் தான் அமைச்சு கொடுப்பாரு. அந்த ராகு எங்கே பார்க்குது, எந்த வீட்டில் உட்காந்து இருக்கு, அந்த ராகு வந்து எந்த கிரகத்தோட தொடர்பு இருக்கு, அந்த ராசியில் தான் லக்னம் ராசின்றது விழுது. கரெக்டா? 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 ரைட். இதையும் விட்டுருவோம். 2 பாயிண்ட் சொல்லிட்டேன். இன்னொரு பாயிண்ட் எடுத்துருவோம். உங்களோட 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி, உங்கள் வீட்டுக்காரோட 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி இருக்குங்களா, ரைட்டுங்களா? உங்களோட கிரகத்தில் இருக்கிற 2, 7 கிரகம் உங்கள் வீட்டுக்காரோட 2, 7 கிரகத்தில் ஏதாவது ஒரு கனெக்ஷன்லேயே இருக்கும், பரஸ்பரத்திலே இருக்கும். இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அவருக்கு மனைவி, நீங்கள் அவருக்கு கணவன், இல்லைன்னா கிடையாது.
ரைட்டுங்களா? அடுத்தபடியா இதே ஆப்போசிட்டாக திருப்பி எடுக்கலாம். கணவனுக்கு மனைவிக்கு எடுக்கலாம், மனைவிக்கு கணவனை எடுத்துக்கலாம். சரி, இதுவும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்னொரு விதி இருக்கு, அதையும் சொல்றேன். உங்களோட 2ஆம் வீட்டு அதிபதி, இது முதல் மனைவிக்கு 7ஆம் இடத்துக்கு சொல்லியாச்சு. முதல் மனைவி முதல் கணவனுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் 2-7 தொடர்பு இல்லை, 2-11 தான் தொடர்பு இருக்கு. எங்க உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 2-7-11 வரக்கூடிய கணவன் ஜாதகத்தில் இருக்குனாக்கா உங்களுக்கு வரக்கூடிய வரன் அவர் 2ஆம் தரமாக தான் வருவார், முதல் தரமாக வரமாட்டார். அவர் ஜாதகத்தில் 2-11 தொடர்பு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி சொல்கிறோமோ இவனுக்கு 2ஆம் தரம் அமையும்னு சொல்கிறோம்ல, இந்த கிரக சேர்க்கை உங்கள் ஜாதகத்திலே இருக்கும். அப்படின்னா வரக்கூடிய வரன் 2ஆம் தரமாக தான் உங்களுக்கு முதல் தரமாக வருவார். இதுதான் நம்மளுடைய ஆய்வு. ஆக திருமணத்தில் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம்னு சொல்லிடுறேன். ரட்சி பொருத்தம் இருந்தும் வாழ்ந்தவர்களும் உண்டு, வாழாதவர்களும் உண்டும்பாங்க. ரட்சி பொருத்தமே தேவையில்லை, கிரகங்களே பொறுத்தது, பாவகங்களே பொறுத்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா உயர்ந்த குடியில் வாழ்ந்த ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னம் 6-8 இருக்கு, ராசியும் 6-8 இருக்கு. நான் 6-8 இருந்தால் கட்ட மாட்டேன்பாங்க. கட்டி புள்ள குட்டிகள் பிறந்து வம்சங்கள் தலைச்சி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ரட்சி பொருத்தம் இல்லாமலேயே நம்ம சிஆர் அஸ்ட்ராலஜியிலே நிறைய ஜாதகங்கள் நல்லாவே வாழ்றாங்க. கண்டிப்பா அதேமாரி ராசியும் 6-8 இருந்தாலும் அப்படிதான் வாழ்றாங்க. 7ஆம் அதிபதி மறைஞ்சு போச்சு அப்படிமா, மறையெல்லாம் மறையாது. எந்த கிரகம் மறைஞ்சாலும் சரி, ஜாதகங்கள் தங்களுக்குள்ள வரனே தானே தேடிக்குது. நம்ம யாரும் அமைக்கல, அதை புரிஞ்சிக்கல. இதுல ரஜ்ஜி இருந்தாதான் கட்டணும். இதுல பல்வேறு இளைஞர்களுக்கு திருமணமாகாம இருக்கிறது இந்த ரஜ்ஜி பொறுத்தவரை விலக்கி. ஒரு நிமிஷம், சாப்பிட்டது ஏறுது. ரஜ்ஜி பொருத்தம் இல்லைன்னு கழிச்சு விட்டு பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா 32 வயசு வந்துடுது இப்போலாம். இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 17 வயசுல திருமணம் ரஜ்ஜி பொருத்தம் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரஜ்ஜி பொருத்தம் இல்லாமல் வாழ்ந்தவங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம டீம்லேயே நிறைய பேர் இருக்காங்க. ஏன் ரஜ்ஜி பொருத்தம் இல்லாமல் அவங்க வாழலையா? இதனால எதுக்கு ரஜ்ஜி பொருத்தம் இல்லாதவங்கள ஒதுக்கணும்? தேவையில்லை. ஆனால் நம்மளுக்கு இந்த ஜோதிடத்தில் தசவீத பொருத்தத்தை வடிவமைச்சு கொடுத்த ரிஷிகள் மூலியமே என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா காலதேச வர்த்தமான சுருதின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இதை வச்சு தான் நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவத்தை வச்சு பார்க்கக்குள்ள இந்த தசவீத பொருத்தங்களை ஏற்றுக்கணுங்கிறது ஏற்றுக்காதது அவங்கவுங்கள விருப்பம். ஆனால் எந்த ஜாதகங்களுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கக்கூடாதுங்க, ஒதுக்காதீங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் இவங்களுக்கு பொருந்துருந்துச்சுன்னா கட்டி வச்சிருங்க, பிரியவே மாட்டாங்க. ஏன்னா நம்மளே நார்மலாக பார்த்துருக்கலாம், கணவன் மனைவியாக இருப்பாங்க, திருமணமானதுலேருந்து இவர் தண்ணி அடிக்கிறாரு குடிக்கிறாரு அப்படிம்பாங்க. ஆனால் எந்த விதத்திலும் அந்த மனைவி அவரை விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. யாராச்சும் அவன்கிட்ட போய் சண்டைக்கு போட்டால் இந்த மாதிரி அறுவடத்தில் வெட்ட போவேன், என் புருஷன்ட்ட எப்படி சண்டைக்கு போனேன், ஆனால் அவன் குடிக்க இருந்தேன். எப்படி இதுக்குரிய ஜாதகம் வேலை செய்யுது? அவனை பார்த்தா ரஜ்ஜி பொருத்தம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் புருஷனும் கணவன் மனைவியும் பார்த்தீங்கன்னா அந்யுன்யமாக இருப்பாங்க, விட்டு கொடுத்தே போக மாட்டாங்க. இதில் நம்ம சொல்கிறது செல்வங்கள்னு சொல்லுவோம், 16 வகை செல்வங்களை சொல்லுவோம். எந்த செல்வம் இல்லாமல் இருந்தாலும் சரி, குழந்தையாகிட்டு இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், காசு பணத்திலையாக இருக்கட்டும், எந்த விதத்திலும் இந்த திருமண பொருத்தத்தில் இவங்களுக்குரிய ஜாதக அமைப்பை இவங்களுக்கு பொருந்தி இருந்துச்சுன்னா 16 பொருத்தத்தில் செல்வத்தில் எது இல்லைனாலும் அவங்க அந்யுன்யமாக விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு போயிடுறாங்க, சகிப்புத்தன்மையும் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த ரஜ்ஜி பொருத்தம் தான் வச்சு பேசணும். கண்டிப்பாக உங்களுடைய கிரக அமைப்புகளுக்கும் இந்த கிரக அமைப்புகளும் ஏற்றுக்கணும், அவ்வளோதான். கிரகங்கள் ஏற்றுக்கிட்டுனா போதும். இந்த நட்சத்திரங்களை வச்சுட்டு உருட்டிக்கிட்டு கிடக்கிற வேண்டாம். ஏன்னு கேட்டேன், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களுக்கு வயசு எத்தனைங்க ஆகுது, கல்யாணம் ஆகலாம், இப்போ தாங்க 42 ஆகுதுங்கிறாங்க. பொண்ணுக்கு எத்தனைன்னு கேட்டால் இப்போ தாங்க 36 தான் ஆகுங்கிறாங்க. இந்த ரஜ்ஜி பொருத்தத்தை ஓட்டியே பல பெண்களும் பல ஆண்களும் திருமணமாகாமல் இன்னும் இருக்கிறாங்க. வருந்தான் லேட்டாக இருந்தாலும் அது வரும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு 42 வயசில் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் வரக்கூடிய ஜாதகத்தில் இருந்தால் இவங்க போகிறது 2ஆவதாக போயிடுவாங்க. அவ்வளோதான். எல்லாமே கிரகங்கள் தான் அமைச்சு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த கேது பகவான் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் மோசமான கிரகம், உள்ளதிலே பயங்கரமான கிரகம் இல்லை. இந்த திருமண பொருத்தத்துக்கு இந்த கேது வச்சு எடுத்துடலாம்.
எல்லாருமே அவங்க கணவன் ஜாதகத்தையும் மனைவி ஜாதகத்திலையும் உள்ள கேதுவை எடுத்துங்க. அதுக்கு இருக்கிற நட்சத்திர சாரன்னு ஒன்று இருக்கும்ல, இதையும் எடுத்துங்க. இந்த கேது எந்த சாரத்தின் காலில் நிற்கிறாரோ, எந்த பாவகத்தில் நிற்கிறாரோ, அதுதான் வரக்கூடிய வரனின் தொடர்பில் அந்த கேதுவே உட்காரும். கரெக்டாக இருந்தால் சொல்லுங்க. உங்களுடைய கேது, வரக்கூடிய வரன் கேது எந்த சாரத்தில் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கோ, இந்த தொடர்பு வரக்கூடிய வரனின் ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் இவங்கள் நிலைத்து வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் பொருத்தமே. அதே பாவத்தில் தானே உட்காருது. உண்மையா அவங்க பார்த்து தலைமுறை நல்லா வாழ்வாங்க, மாறவே மாறாது. ஏன்னா இந்த பாவகம் தான் நல்லாவே இருக்குது அந்த குடும்பங்கள்லாம் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ஏன்னா ஒரு ஜாதக கட்டம் போட்டிருக்கேன், விளக்கம் கொடுக்கலன்னா இதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷம் ஆகும். ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த திருமண பொருத்தம் இல்லாமலே ஆனால் வந்து ஜாதகத்துக்கு பலன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அண்ணா சார் ஒரு நிமிஷம். ஒரு சிந்தனைக்கு சில வரிகள்னு சொல்லி ஒரு 2 வரி கவிதை. ஆமா, 2 வரி கவிதை இல்லை, ஒரு 10 வரி கவிதையை சொல்றேன். பக்திக்கு பரிந்துரை தேவையில்லை, பக்திக்கு பரிந்துரை தேவையில்லை, அர்ப்பணிப்புக்கு அடையாளம் தேவையில்லை. உறவுகள் என்னும் சொல் உள்ளத்திலிருந்து வரும்போதுதான் எத்தனை உரசல்கள் வந்தாலும் விரிசல்கள் இல்லை. உறவுகளோடு இணக்கத்தை ஏற்படுத்துவத பிணக்கத்தை ஏற்படுத்தாமல் இருப்பது சிறப்பு. பிறரை காயப்படுத்தாமல் இருங்கள். காயப்பட்ட இடத்தில் நாம் இருந்தால் என்னவாகும் என்று கற்பனை செய்து பாருங்கள். இது மனிதருக்கு மட்டுமல்ல, அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொருந்தும். நாம் விதைப்பது விதையானாலும் வினையானாலும் ஒரு நாள் அறுவடைக்கு வந்தே தீரும். இது நமக்கானது மட்டுமல்ல, நம் தலைமுறைக்குமானது. பிறந்தது எல்லாம் ஒரு நாள் இறந்துதான் போகும். பிறந்தது எல்லாம் ஒரு நாள் இறந்துதான் போகும். மாயை என்னும் மாற்றம் மட்டுமே நிரந்தரமானது. நல்லலுக்கும் நிறைந்த மாமனிதராக இருப்பதை விட நல்ல மனம் கொண்ட மனிதராக வாழ்ந்துவிட்டு போகலாம். அன்புக்கு அளவுகோல் தேவையில்லை. இது அடுத்தவர் மனதை காயப்படுத்தாத வரை அன்போடு இருப்போம், அறநெறி தவறாது. அனைத்து இடத்திலும் நன்றி, வணக்கம். நன்றி வீரராஜன்.